அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, மதீனாவில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோடு இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் எங்களுடைய பணிகளை, அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு செய்ய வேண்டிய பணிகளை, மஸ்ஜிதுக்கு செய்ய வேண்டிய பணிகளை எங்களுக்குள் நாங்கள் முறை வச்சு செஞ்சுக்குவோம். இன்னைக்கு இவர், நாளைக்கு அவர் அப்படின்னு சொல்லி. அதில் ஒட்டக மேய்க்கிறது, ஒட்டகத்தை மதீனாவினுடைய வெளிப்புறங்களில் கொண்டு போய் மேய்ச்சிட்டு மறுபடியும் வந்து தொழுவத்தில் கட்டுறது, இதுலேயும் நாங்கள் எங்களுக்குள் முறை வச்சுக்குவோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தர் அந்த பணியை செய்வாங்க. அன்னைக்கு ஒட்டகத்தை மேய்ச்சிட்டு மறுபடியும் கொண்டு வந்து கட்டக்கூடிய அந்த பொறுப்பு என்கிட்ட இருந்துச்சு. நான் ஒட்டகத்தை மேய்ச்சிட்டு போனேன். மேய்ச்சி முடித்த பிறகு தொழுவத்தில் வந்து கட்டினேன். கட்டிட்டு மஸ்ஜித் நபவிக்கு வந்த பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களோடு பேசி கொண்டிருந்தார்கள். அப்போ அந்த நேரத்தில் ஒரு செய்தி சொன்னாங்க, உங்களில் ஒருவர் ஒதுவை அழகான முறையில் செய்து ஒதுவை முடித்த பிறகு 2 ரக்காத்துக்கள் உள்ளச்சத்தோடு கவனம் சிதறாமல், எதை பற்றியும் சிந்திக்காமல், அவருடைய கவனம், சிந்தனை, கான்சன்ட்ரேஷன் எல்லாத்தையும் தொழுகையில் செலுத்தி அழகான முறையில் ஒருவர் 2 ரக்காத்தை தொழுது முடித்தால் அவருக்கு சொர்க்கம் வாஜிபாகிவிட்டது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அதை கேட்டுட்டு எவ்வளோ அற்புதமான விஷயம் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப சந்தோஷப்பட்டு சொன்னேன். அப்படி சொல்லி கொண்டிருந்த பொழுது எனக்கு முன்னால் நின்ன ஒரு சஹாபி, இதுக்கு முன்னால் ஒரு செய்தி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அது இதை விட ரொம்ப அற்புதமான செய்தியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க தான் அந்த செய்தியை சொல்கிறாங்க. நான் கேட்டேன், அப்படி என்ன சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு கேட்கும் பொழுது உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்க, இதுக்கு முன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உங்களில் ஒருவர் அழகான முறையில் ஒழு செய்து முடித்த பிறகு அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்ற கலிமாவை யார் ஓதுகிறாரோ அவருக்கு சொர்க்கத்தினுடைய 8 வாசல்களும் திறக்கப்பட்டுவிடும், அவர் விரும்பிய வாசல் வழியாக சொர்க்கத்துக்கு செல்லலாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொன்னாங்க. இந்த ஹதீஸை உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. இன்னொரு ரிவாயத்தில் வந்து இதே செய்தி கொஞ்சம் கூடுதல் தகவலோடு வருது. உங்களில் ஒருவர் அழகான முறையில் ஒழு செய்து முடித்து ஒழு செஞ்சு முடித்த பிறகு வானத்தை நோக்கி பார்வையை உயர்த்திய வண்ணம் இந்த கலிமாவை யார் ஓதுகிறாரோ அவருக்கு சொர்க்கத்தினுடைய 8 வாசல்கள் திறக்கப்படும், அவர் விரும்பிய வாசல் வழியாக நுழைஞ்சிக்கலாம் அப்படிங்கிற செய்தி வந்திருக்கு. ஒழுவை நாம் எப்படி செய்யணும், அதில் செய்யக்கூடாத விஷயங்கள் என்ன, ஒழுவை பரிபூர்ணப்படுத்தக்கூடிய விஷயங்கள் என்ன என்பதையெல்லாம் நாம் தொடர்ந்து ஹதீஸின் வாயிலாக பார்த்து வருகிறோம். ஒழுவில் மிகுந்த கவனத்தோடு செய்ய வேண்டிய, அதிக நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்குது. நமக்கு தெரியும், ஒழுவில் வந்து ஒவ்வொரு உறுப்புகளையும் ஒரு தடவை கழுவுறது ஃபரல். அந்த உறுப்புகளை 3 தடவை கழுவுறது நமக்கு சுன்னத்தாக ஆக்கப்பட்டிருக்குது. முகத்தை 3 தடவை கழுவணும், கை கால்களை 3 தடவை கழுவணும். இப்படி உடல் உறுப்புகளை 3 தடவை கழுவுறது சுன்னத். அதே போன்று கை கால்களை கழுவும் பொழுது வலது பக்கத்தை முற்படுத்தி இடது பக்கத்தை 2வது செய்கிறது. முதல்ல வலது கையை கழுவணும், 2வது இடது கையை கழுவுறது, இப்படி வலது பக்கத்தை முற்படுத்துறது. இது ஒழுவினுடைய சுன்னத்துக்களில் ஒன்று. தலைக்கு மசகு செய்யும் பொழுது முன்பகுதியிலிருந்து ஆரம்பிக்கிறது, முன்பகுதியை முற்படுத்துறது. உறுப்புகளை கழுவும் பொழுது தர்த்தீபாக செய்கிறது, வரிசை கிரகம் மாறாமல் செய்கிறது. அதே போன்று ஒழு செய்யக்கூடிய அந்த நேரத்தில் நாம் ஒழு செஞ்சுட்டு நம்ம உடல்ல இருந்து பட்டு கீழே விழக்கூடிய அந்த தண்ணி வந்து மறுபடியும் மேலே படாத அளவுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையாக உயர்வான இடத்துல நின்று ஒழு செய்கிறது, அது ஒழுவிலே கவனிக்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்குது.
அதே மாதிரி ஒழு செய்யும் பொழுது கிபிலாவை நோக்கி முன்னோக்கி நின்று ஒழு செய்கிறது ஒழுவினுடைய முஸ்தஹப்பான விஷயமா இருக்குது. ஒழுங்கிறது அது ஒரு இபாதத், வணக்கம். தொழுகை எப்படி வணக்கமோ அந்த மாதிரி ஒழுவும் வணக்கம் அப்படிங்கிறத நாம் விளங்கிக்கணும். அதனால தான் மார்க்க சட்டம் இப்படி சொல்லுகிறது. தொழுகையில் எப்படி சலாம் சொல்கிறது கூடாதோ, சலாம் சொல்ல முடியாதோ, அந்த மாதிரி ஒழு செய்யும் பொழுதும் நாம் சலாம் சொல்லக்கூடாது. ஒழு செய்யக்கூடியவரும் இன்னொருத்தருக்கு சலாம் சொல்லக்கூடாது. ஒழு செய்யக்கூடியவருக்கு இன்னொருத்தர் சலாம் சொன்னாலும் அவர் அதுக்கு பதில் சொல்லக்கூடாது. ஒழு செஞ்சு முடிச்சுட்டு தான் பதில் சொல்லணும்னு சொல்லி மார்க்க சட்டம் சொல்லுது. கிப்லா முன்னோக்கி நின்று ஒழு செய்யணும் அப்படிங்கிற சுன்னத்தெல்லாம் பார்க்கும் பொழுது ஒழு அப்படிங்கிறது அது இபாதத்து, வணக்கம் அப்படிங்கிற விஷயம் நமக்கு புரியுது. அதனால் ஒழு அப்படிங்கிறது அது தொழுகைக்கான அடிப்படை, ஒழு செய்யலைன்னா தொழுகக்கூடாது, அதுக்காக ஒழு செய்கிறோம் அப்படிங்கிற அந்த உணர்வெல்லாம் தாண்டி அது ஒரு இபாதத்து, நன்மைகளை தரக்கூடியது, நம் பாவங்களை அழிக்கக்கூடியது, சொர்க்கத்தை வாஜிபாக்கக்கூடியது. அந்த சொர்க்கத்திலும் கூட 8 வாசல்கள் திறக்கப்பட்டு விரும்பிய வாசல்கள் வழியாக நுழைய முடியும் அப்படிங்கிற அந்த உணர்வோடு அந்த சிந்தனையோடு ஒழு செய்யும் பொழுது உண்மையில் அது நமக்கு உயர்வுக்கு காரணமாக இருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி ஒழு செய்ய வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுத்தார்களோ அந்த முறைப்படி அதனுடைய சுன்னத்துக்களை, அதனுடைய முஸ்தஹப்புகளை பேணி முறையாக நேர்த்தியாக ஒழு செய்யக்கூடிய மக்களாக நம்மை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.